மதுரை மாநாட்டில் ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்குவாரா? அப்படி தொடங்கினால் அந்த கட்சி எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பது குறித்த மக்களின் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல மனிதர் ரெண்டாவது அரசியலுக்கு செட் ஆக மாட்டாங்கிறது ஒரு விதி. ஒரு நல்ல மனிதர் கட்சி ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா. மாநாடு மதுரையில் போட்டிருக்காங்க. கண்டிப்பா தென்பகுதியில் அவருக்குன்னு ஒரு பெரிய சமுதாய கூட்டம் இருக்கு. அதுபோக மக்கள் தரல கூட்டமும் இருக்கு. எங்களை மாதிரி தொண்டர்கள் பப்ளிக்கே வந்து எதிர்பார்த்த ஒன்றுதான். அதனால் அவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. ஒரு இதில் ஒரு கட்சி தான் மாதிரி 2 கட்சி ஒன்றா இருக்காது. இவங்க பிரச்சனையே அவங்க தலைவலி ஆகிடும். பிஜேபிக்கு எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்களோட சுயநலத்துக்கு வேண்டி தான் அவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் ஆல்ரெடி என்டிஏல இருக்காரு. அதுலேருந்து விலகி வேற கூட்டணிக்கு போவாரா அப்படின்லாம் சொல்ல முடியுமான்லாம் சொல்ல முடியல. அந்த கூட்டணி விட்டுட்டு அவர் வெளியே வர மாட்டாரு. அவர் அந்த கட்சி தொடங்கினாருன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பிஜேபி அதிகமாக நம்பினாரு, அவங்களும் காலவாரி விட்டாங்க. எடப்பாடி துரோகம் பண்ணிட்டார். அவர் இருக்கிற கட்சியே ஒத்துமையா இருந்தா புதிய கட்சி தேவையில்லை. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் ஓடும், ரொம்ப நாளைக்கு ஓடாதுங்க. இது நிச்சயம் ஃபெயிலியர் தான். தனி கட்சி ஆரம்பித்தாலும் தமிழ்நாட்டில் அவருடைய ஜம்பம் எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் கூட போகலாம், அதுக்கு அவரும் ஒத்துக்கிறணும், இவரும் கொடுக்கணும். ஃப்ரெண்டா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால விஜய் கூட கொஞ்சம் கூட்டணி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதோட சசிகலா தினகரன் தேரலாம், யார் கூட ஓபிஎஸ் கூட. பட் எடப்பாடி தர மாட்டாரு. ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய இன்னைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி, ரெண்டாவது காரணம் பிஜேபி. ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாடுங்கிற மாதிரி அவங்க 2 ஒத்துமையா இருக்க பட்சத்தில் கட்சிக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. மக்களுக்கான பணிகள் என்னன்றத தான் இருந்த ஆட்சி காலத்தில் அதை கரெக்டாக அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் புதிய கட்சி தொடங்கினா அதில் ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்து அரசியல் லெவலில் உண்டாகும். கட்சியில் ரொம்ப விசுவாசமான ஆளு, அம்மாவுக்கு ரொம்ப விசுவாசமான ஆளு. தனி கட்சி அவர் ஆரம்பிக்க மாட்டார். எப்பயுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்நாகத்தான் அவர் இருக்காரு. எத்தனை கட்சி வந்தாலும் கண்டிப்பா அதுக்கு மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிற கருத்தோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. நல்ல நடந்தா சரிதான்.